ஓகே, தேர்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்சிட்டி டெஃபினிஷன். இந்த டெஃபினேஷன் யார் கொடுத்தாங்கன்னா லியோனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவர் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்ன புக் எழுதியிருக்காருன்னா என் எஸ்ஸே ஆன் த நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்காரு. எந்த இயரில் எழுதியிருக்காருன்னா இந்த இயர் ஆஃப் 1932. ஓகேவா? அண்ட் தென் அக்கார்டிங் டு ஹிம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவரோட டெஃபினிஷனில் எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் விச் ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் as a relationship between ends and the scarce means and which have alternate uses அப்படின்னு சொல்றாரு. எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் which studies human behavior அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு சயின்ஸு. அது வந்து நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். எண்டுனா நம்மளோட ஹியூமன் பாண்ட்ஸ், நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து நிறையா தேவைகள் இருக்கும், நிறையா பாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? பாண்ட்ஸ் வந்து அன்லிமிட்டெட். நமக்கு வந்து சைக்கிள் இருந்துச்சுன்னா பைக்கு காசு படுவோம், பைக் இருந்தால் கார் காசு படுவோம். ஸோ இதெல்லாம் தான் எண்ட்ஸ். ஸோ அண்ட் ஸ்கேர்ஸ்னால் என்னென்னா த மீனிங் ஃபார் ஸ்கேர்ஸ் இஸ் லெஸ் இன் நம்பர். ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் நம்ம ஸ்கேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சோப் நம்ம கடையில் கிடைக்கலன்னா நமக்கு ஆல்டர்னேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டெய்லி யூஸ் பண்ணுற சோப் வந்து ஸ்கேர்ஸாக இருக்குது. ஸோ யூ ஆர் கோயிங் டு பை தி அனதர் சோப், அது ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் அப்படி, அதுதான் மீனிங்கு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஹியூமன் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறோம். எது பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறோன்னா பேஸ்ட் அப்பான் டூ திங்ஸ், பேஸ்ட் ஆன் எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். எண்ட்ஸ்னா ஹியூமன் வாண்ட்ஸ், அது ஹியூமனோட தேவைகள், அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ்னா த திங்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் லெஸ் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன். அண்ட் கம்மிங் டு மேஜர் ஃபீச்சர்ஸ், மேஜர் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as I told you already, ends refer to human wants. Human beings have unlimited number of wants. நமக்கு வந்து நம்மளோட தேவைகளை நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து எண்ணிட்டே இருக்க முடியாது. நம்ம வந்து நிறையா ஆசைகள் இருக்கும், நிறையா unlimited number of wants இருக்கும். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு தி அதர் ஹேண்ட், ரிசோர்ஸஸ் ஆர் மீன்ஸ் தட் கோ சாட்டிஸ்ஃபை தி அன்லிமிட்டெட் ஹியூமன் வாண்ட்ஸ். நமக்கு வந்து ஒரு பொருள் அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அது வந்து கம்மியாக சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த மாதிரி கம்மியாகிற டைமில் வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ், அந்த பொருள் கிடைக்கலன்னா நம்ம அது அந்த இது பண்ணாமே இருக்க மாட்டோம். நம்ம வந்து ஆல்டர்னேட் யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அதை தவிர வேறு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் என்ன சொல்கிறாரு தான், அந்த ரிலேஷன்ஷிப் தான் இவரோட டெஃபினேஷனில் டிஃபைன் ஆகுது. ஃபர்தர் த ஸ்கேர்ஸ் மீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் ஆல்டர்னேட்டிவ். ஹென்ஸ் அன் இண்டிவிஜுவல் கிரேட்ஸ் இஸ் வாண்ட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபை ஃபர்ஸ்ட் இஸ் மோஸ்ட் அர்ஜென்ட். ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 200 rupees இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப 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 பசியாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 200 rupeesல என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சாப்பிட தான் போவீங்க இல்லையா? நமக்கு வந்து மோஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற தேவை என்ன, அதையும் மட்டும்தான் நிறைவேற்றிக்குவீங்க. நம்ம 200 rupees இருக்குது அப்படின்னு நமக்கு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்க போக மாட்டீங்க இல்லையா? நம்ம ரொம்ப பசியாக இருக்கிறப்போ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தருவீங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தருவீங்க. ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு, நமக்கு வந்து நம்மளோட தேவைகள் வந்து ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட ட்ராபேக் என்னென்னா ராபின்ஸ் டஸ் நாட் மேக் எனி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கூட்ஸ் கண்டியூசிவ் டு ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் கூட்ஸ் தட் ஆர் நாட். ஓகேவா? இவர் வந்து அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. எந்த டிஃப்ரென்சியேஷனு? நமக்கு எல்லா பொருட்களுமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாருன்னா அது வந்து அந்த பொருள் வந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் அது வந்து அவரோட உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனை வந்து இவர் கொடுக்கல. எல்லா பொருளுமே எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஓவரால் வியூ மட்டும் கொடுத்துருக்காரு. இன்டெப்த்தாக போய் எது ஹியூமன்ஸ்க்கு நல்லது, எது நல்லது கிடையாது அப்படிங்கிறத பற்றி டிஃப்ரென்சியேஷன் கொடுக்காம விட்டுட்டார். அதுதான் மெயின் ட்ராபேக் இவரோட டெஃபினேஷனில். அண்ட் தென் economics deals not only with the microeconomic aspects of resource allocation, determination of price of commodity, but also with the macroeconomic aspects like how national income is generated. But Robbins reduces economics merely to the theory of resource allocation. அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோ எக்கனாமிக் தான். ஸோ whenever we are studying individual parts of our country, that is called as microeconomics. Whereas macroனால என்ன, பிக், ஆன் த ஹோல் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ whenever we are studying economics on the whole, that is called as macro economics. இவர் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மட்டும் பற்றி இல்லாமல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றியும் அவர் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. அண்டர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நேஷ்னல் இன்கம் பற்றியும் அவர் வந்து படிச்சிருக்காரு, அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ராபின்ஸ் டெஃபினேஷன் டஸ் நாட் கவர் த தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா, இவர் வந்து எப்படி ஒரு எக்கானமிக் க்ரோ ஆகும் அண்ட் தென் எப்படி டெவலப் ஆகுங்கிறத பற்றி வந்து இவர் வந்து கொடுக்காம விட்டுட்டார். தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராபேக் ஆஃப் ஹிஸ் டெஃபினேஷன். ஐம் கம்மிங் டு க்ரோத் டெஃபினேஷன் பை சாம்யூல்சன். ஓகேவா, ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ கேன் சி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எப்படி ஒரு எக்கானமியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இவரோட ஃபுல் நேம் வந்து பால் சாம்யூல்சன். ஸோ இவரோட டெஃபினேஷன் பாருங்கள். த ஸ்டடி ஆஃப் ஹவு மென் இன் சொசைட்டி சூஸ் வித் ஆர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி டு எம்ப்ளாய் ஸ்கேர்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ். அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு சொசைட்டியில் மணி இருந்தாலும் இல்லைனாலும் அவர் வந்து எப்படி ஒரு லைக் ஸ்கேர்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை, நிறைய பேர் வந்து நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சாப்பிடாமே இருக்குமா? இல்லை. ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அட்லீஸ்ட் வி ஆர் ஈட்டிங் 3 times a day. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஸ்கேர்ஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காசு இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து அந்த எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கும், எப்படி நம்மளோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஒரு கமோடிட்டிஸ்னால் என்ன, கூட்ஸ். ஓகேவா, ஒரு கமோடிட்டிஸ் லைக் ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதை வந்து எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இவர் கிளியராக இவரோட டெஃபினேஷனில் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு, ஃப்யூச்சர் யூஸ்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ க்ரோத் டெஃபினேஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஸோ இன் திஸ் டெஃபினேஷன் நமக்கு வந்து ஹவ் வி ஆர் லிவிங் வித் ஆர் வித்தவுட் த மணி. அண்ட் காசு இருந்தால் ஓகே, if we are having money then that's fine. If you are not having money, how we are going to employ the scarce resources, how we are choosing the alternative uses அப்படிங்கிறத பற்றி கிளியராக டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் கூட்ஸ் அண்ட் வந்து ஓவர் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அது வந்து ஃப்யூச்சரில் எப்படி வந்து வேரியஸ் பீப்புளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இவரோட டெஃபினேஷனில் கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட டெஃபினேஷனில் மேஜர் இம்ப்ளிகேஷன்ஸ், மேஜர் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ராபின்ஸ் அண்ட் சாம்யூல்சன் ஸ்டேட்ஸ் இட் ஸ்கேர்ஸ் இன் ரிலேஷன் டு அன்லிமிட்டட் எண்ட்ஸ் அண்ட் தட் மீன்ஸ் குட் புட் டு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். ஓகேவா, ஸ்கேர்ஸ்னால் என்ன, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பொருட்கள் எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம ஸ்கேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேர் சுச்சுவேஷன் வரப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவரோட டெஃபினேஷன் ரொம்பவே யூஸ் ஆகுது. சாம்யூல்சன் மேக்ஸ் ஹிஸ் டெஃபினேஷன் டைனமிக் பை இன்க்ளூடிங் தி எலிமெண்ட் ஆஃப் டைம் இன் இட். ஸோ டைனமிக்னா என்னென்னா லைக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் டைனமிக். வந்து இவர் வந்து டைம் யூஸ் பண்ணுறதுனால இவர் டெஃபினேஷனில் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் ஹிஸ் டெஃபினேஷன் கவர்ஸ் த தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா, ஸோ எக்கனாமிக் க்ரோத்தில் எப்படி இப்போ வந்து 2015 2016 வரைக்கும் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோ இருக்குது, அந்த பீரியடில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு டெஃபினேஷன் ரொம்பவே இருக்குது. நமக்கு எந்த ஒரு கணக்கும் தெரியலனா எவ்வளோ க்ரோத் இருக்குது, எவ்வளோ வந்து லாஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம டைனமிக்காக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வைல் அனலைசிங் தி எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா, சாம்யூல்சன் டெஃபினேஷன் இஸ் அப்ளிகபிள் ஆல்சோ இன் த பார்ட்டர் எக்கானமி வேர் மணி இஸ் நாட் யூஸ்ட். பார்ட்டர் எக்கானமினா என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம். ஆனால் பார்ட்டர் எக்கானமியில் என்ன ஆகுதுன்னா,
ஒரு பொருள் வாங்குறதுக்கு இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு பொருள் கொடுத்துட்டு தான் இன்னொரு பொருள் வாங்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அரிசி வாங்க போகிறோம். அரிசி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து பருப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டு அரிசி நம்ம திரும்பி வாங்கிக்கணும். கூட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பார்ட்டர் எக்கானமியில் அப்போ இன்னும் அவங்க காசு கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி ஒரு எக்கானமியில், அந்த மாதிரி ஒரு எக்கானமியில் கூட இவரோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் டெஃபினேஷன் கவர்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன்னா என்ன தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, அது எப்படி கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டெஃபினேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Samuelson treats economics as a social science, whereas Robbins regards it as science of individual behavior. ஓகேவா? சாமுவல்சன் வந்து எக்கானமி எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னா ஒரு காமனாக ஒரு சோஷியல் சயின்ஸாக ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் ராபின்ஸ் எப்படி பண்ணுறாருன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர், ஒரு இண்டிவிஜுவல் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ராபின்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வேற சாமுவல்சன் என்ன பண்ணுறாருன்னா காமனாக ஒரு எக்கானமினா ஒரு சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே, எல்லா டெஃபினிஷன்ஸை கம்பேர் பண்ணால் சாமுவல்சன் டெஃபினிஷன் வந்து ரொம்ப பெட்டராகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாமுவல்சன் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் மேலே அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார். வித் டெஃபினிஷன் எல்லாம் வந்து அவங்க வந்து அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவர் டைனமிக்காக இவர் வந்து அவரோட டெஃபினேஷனில் எந்தெந்த டைமில் எப்படியெல்லாம் நம்ம எக்கானமி இருக்குது, எப்படியெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு டெவலப்மெண்ட் மேலே அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால பெஸ்ட் டெஃபினேஷன் யாருதுன்னு பார்த்தா Samuelson's growth definition when compared to remaining 3 definitions. Okay, so this is one of the important 5 mark questions. Read thoroughly. Okay.